அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன டாரோ ரீடிங் பார்க்க போறோம்னா, உங்க மனதை காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி, உங்களோட துன்பத்துல இன்பம் அடைஞ்ச நபர்களோட கர்மா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்மளோட எண்ணங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தவை இல்லையா? அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கு? நல்லவையா இருக்கா? தீயவையா இருக்கா? என்பது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா, அதை தொடர்ந்து தான் நம்மளோட செயல்கள் இருக்க போகுது. இப்போ நம்ம நல்லதையே நினைச்சு நம்ம செயல்களும் நல்லபடியாகவே இருந்ததுன்னா, குறிப்பா பிறருக்கு நல்லதையே நினைச்சு நல்லதை நம்ம செய்யும்போது, அதற்கான நல்ல பயன்களை நம்மளும் அடைவோம். அதுபோல நம்ம மனசுக்கு நல்லா தெரிஞ்சே, இது நம்ம இப்படி பேசுறதுனாலயோ, இல்ல நம்மளுடைய செயல்கள்னாலயோ அவங்க மனது காயப்படும் அப்படின்னு தெரிஞ்சே நம்ம தீய எண்ணங்களையும், தீய செயல்களையும் செய்யும்போது, அதற்கான பலன்களையும் நம்ம அனுபவிப்போம். இது போல உங்க மனத காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி, உங்க வாழ்க்கையே புரட்டி போட்ட நபர்களுடைய கர்மா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். I have 3 groups here. Group number 1, the gambler. Group number 2, the pathless. Group number 3, the weaver. உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சூஸ் பண்ணலாம். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் கார்டு தி கேம்ப்லர், போயட், அஃபேர், தி டெம்பிள் ஆஃப் மை பாடி. இந்த ஆர்க்குல இமேஜ் மட்டும்தான் இருக்கு. ஸோ உங்க ரீடிங்கை நம்ம ஃபர்தரா பார்க்கும்போது இந்த ஆர்க்குல் கார்டில் என்ன மெசேஜ் கன்வே ஆயிருக்குன்னு மற்ற கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் இன்ஸ்டிங்க்ட். வித் தி கேம்ப்லர், போயட் அண்ட் அஃபேர், உங்க மனதை காயப்படுத்தி வேதனைப்படுத்தின அந்த நபர் யாரா இருக்கலாம்னா, உங்களுடைய எக்ஸ் லவரா இருக்கலாம், இல்ல எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆர் எக்ஸ் ஒய்ஃபா இருக்கலாம். கண்டிப்பா இவங்களா மட்டுமே தான் இருக்கணும்னு இல்ல. ஒரு சில பேருக்கு இது உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம். யார் மேல நீங்க அதிக அன்பு வச்சிருந்தீங்களோ அவங்களா இருக்கலாம். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஒருவேளை இது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா இருந்திருந்ததுன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த நபர் ஆசை வார்த்தைகள் நிறைய பேசியிருப்பாங்க. உங்களை பத்தி வர்ணிச்சிருந்திருப்பாங்க. உங்களோட அழகு, நீங்க பேசுற விதம், ட்ரெஸ் பண்ற விதம், இத பற்றியெல்லாம் அவங்க ரொம்ப மிகைப்படுத்தி பேசியிருந்திருக்கலாம். இதெல்லாம் உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க கமிட் ஆகிறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் நிறைய பேசியிருக்கலாம். ஆனா உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் கடந்த பிறகு, இந்த ஆரம்ப காலகட்டத்தெல்லாம் நீங்க கடந்த பிறகு, இந்த நபருடைய உண்மையான முகம் நீங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. இவங்க சொன்ன பொய்கள் ஆகட்டும், இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல இவங்க உண்மையா இல்லைன்றதாகட்டும், உங்களுக்கு தெரியாமையும் மறைமுகமாகவும் இவங்க நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சதாகட்டும், இல்ல ஒரு சில பேருக்கு இது ஒரு வகையான அடிக்ஷனா இருந்திருக்கலாம். இது ஆன்லைன் கேமிங்கா இருக்கலாம், இல்ல நீங்க இந்த கார்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி கார்ட்ஸ் விளையாடுறது அவங்களோட அடிக்ஷனா இருக்கலாம். அதுல நிறைய பணத்தை அவங்க தொடர்ந்து இழந்துட்டு இருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் உங்களை பாடி ஷேம் பண்ணியிருக்கலாம். அதனால இதெல்லாம் சரியாகிடும் அப்படின்னு நீங்க பொறுமையா இருந்திருக்கலாம். ஆனா எந்த விதமான மாற்றமும் நீங்க இந்த நபர்கிட்ட இருந்து பார்த்திருக்க மாட்டீங்க. அதனால நீங்க இழந்தது உங்களுடைய பொன்னான காலமா தான் இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு குற்ற உணர்ச்சி இருக்கும், இப்பவும் இருந்துட்டு இருக்கும். ஒரு சில பேர் நீங்க டிப்ரெஷன்ல கூட இருக்கலாம். யாரையும் பார்க்க விரும்பாம, யாரோடையும் பேச விரும்பாம, நீங்க இந்த மாதிரி ஒருத்தரை நம்பி மோசம் போனது ஆகட்டும், இல்ல இந்த நபர் உங்களுக்கு செய்த நம்பிக்கை துரோகத்தை நினைச்சு ஆகட்டும்,
உங்களே நீங்க குற்றம் சொல்லிட்டு இருக்கலாம். இந்த கார்ட் பார்க்கும்போது எனக்கு டேங்கிள்ட் அப்படின்ற மூவி தான் ஞாபகம் வருது. அதுல அந்த ரப்பன்சல் அப்படின்ற கேரக்டர் இந்த மாதிரி ஒரு டவர்ல தான் இருப்பாங்க. அதுலேருந்து அவங்க வெளியில வர முடியாத மாதிரி அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிக்கிற அந்த அந்த கேரக்டர் இல்லாத பொல்லாத கதைகளெல்லாம் சொல்லி இந்த டவர்ல இருந்து நீ கீழே எக்காரணத்துக்கும் இறங்கவே கூடாது, நீ இதுலயே தான் இருக்கணும், உனக்கு தேவையானதெல்லாம் நானே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு வகையான டாக்ஸிக் பர்சன் தான் இல்லையா? அவங்களோட சுயநலத்திற்காக அவங்க என்னைக்குமே இளமையாவே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அவளோட மேஜிக்கல் ஹேர்க்காக, அவளோட தலைமுடிக்காக. இதே மாதிரி இதுல சம்பந்தப்பட்ட இந்த நபர் உங்களை பயன்படுத்தியிருக்கலாம். அவங்களோட இந்த அடிக்ஷனுக்காகட்டும், இல்ல அவங்களோட ஆடம்பர செலவுக்காகட்டும், உங்களையும் உங்க பணத்தையும் அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். நீங்களும் எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்கன்னா, இது கண்டிப்பா சரியாயிடும், கொஞ்ச நாள் இப்படி இருப்பாங்க, அப்புறம் மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா நாளடைவுல நீங்க என்ன தெரிஞ்சிருப்பீங்கன்னா, இந்த நபர் மாறுறதுக்கான சாத்தியமே இல்ல. உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் மீட்டு எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க உணர்ந்திருப்பீங்க. இதனால மிகுந்த மன வலியிலும், வேதனையிலும் இருந்திருப்பீங்க. ஒரு சில பேர் இன்னமும் இருந்துட்டு இருக்கலாம். ஒரு வகையான குற்ற உணர்ச்சி இருக்கும். இல்ல மன அழுத்தத்துல நீங்க இருந்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் மறக்கறதுக்கு ஒரு சில பேர் முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்க வாழ்க்கைய புதுசா ஒரு வழியில எடுத்துட்டு போறதுக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. நம்ம டாரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். For group number 1 please. நம்மளுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர் கார்ட்ஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கும் போதே நம்ம மைண்ட் அப்படின்ற ஒர்க்குள்ள ஆரம்பிக்கிறோம். பேஜ் ஆஃப் சர்ட்ஸ் தான் இந்த டாரோ டெக் பொறுத்த வரைக்கும் மைண்ட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதோட டெபிக்ஷனே வித்தியாசமா இருக்கு பாருங்க. நம்ம அடுத்த கார்ட்ஸ் பார்க்கலாம். உங்க மனதை காயப்படுத்தி வேதனைப்படுத்தின நபருடைய கர்மா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னதா நடந்தது என்ன, நீங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தீங்க, இப்போ எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஃபைனலா அவங்களுடைய கர்மா என்னன்னு பார்க்கலாம். நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய 5 கார்ட்ஸ்ல 3 கார்டு உங்களோட மனநிலையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கு. நீங்க கண்ணீர் கூட பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. இது பேஜ் ஆஃப் சர்ட்ஸ், இது 7 ஆஃப் சர்ட்ஸ் அண்ட் இது 3 ஆஃப் சர்ட்ஸ். நடந்து முடிஞ்ச விஷயங்கள் உங்க கண் முன்ன உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கு. இந்த நபர் பேசின வார்த்தைகள் உங்க காதுல எதிரொலிச்சுட்டே இருக்கு. இத உங்க மனதுல இருந்து நீக்க முடியாம நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்கன்னு தான் உங்களோட கார்ட்ஸ்ல இருந்து பார்க்க முடியுது. பேஷன்ஸ் ரெப்ரசென்ட் பண்றது 7 ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் கரேஜ் ரெப்ரசென்ட் பண்றது தி ஸ்ட்ரென்த் கார்டு. ஸோ இதன் வழியா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, குரூப் நம்பர் 1 கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்களால வெகு விரைவில் வெளியில வர முடியும். இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே ஒரு கடுமையான காலகட்டம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களை இருள் சூழ்ந்துட்டு இருக்க மாதிரி நீங்க உணர்வீங்க. ஏன்னா இந்த நபர் மீது நீங்க அதிக அன்பு வச்சிருப்பீங்க. இந்த நபரை நம்பி நீங்க ஒரு வாழ்க்கை அமைச்சிருந்திருப்பீங்க.
இவங்களோட சேர்ந்து. அதனால இவங்களுக்கு பல முகங்கள் இருக்கு. இவங்க எப்படி வேணா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறிப்பாங்க. ஒரு முகமூடி அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க ரீசென்ட் டைம்ஸ்ல தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு ரீசெண்டா டிவோர்ஸ் ஆகியிருக்கலாம். இல்ல சில பேருக்கு டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு குழந்தை இருக்கலாம் இந்த நபரோட. இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஆர்க்குல நீங்க டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் மூன் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுபோல உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு கடுமையான காலகட்டத்துல இப்போ நீங்க இருந்துட்டு இருந்தாலும் இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். அதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போது அந்த மாற்றத்தை நீங்களே கொண்டு வருவீங்க. அதுதான் இந்த கரேஜ் அப்படின்ற ஆர்க்குலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பாறையோட இடுக்குல இருந்து ஒரு செடி வளர்ந்துருக்கு. ஒரு அழகான பூ இருக்கு பாருங்க. அது போல மறுபடியும் உங்க வாழ்க்கையில ஒளி வீச தொடங்கும். நீங்க மனசு வச்சீங்கன்னா, நடந்து முடிஞ்ச விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துறத நிறுத்தினீங்கன்னா, அதை நினைச்சு நீங்க வேதனைப்பட்டு அலறத நிறுத்தினீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மறுபடியும் ஒளி வீச தொடங்கும். உங்க வாழ்க்கையும் மறுமலர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸை த லவர்ஸ் கார்டோட பொருத்தி பார்க்கும்போது உங்களோட எக்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நியூ ரிலேஷன்ஷிப், அவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நியூ ஃபேமிலி, இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க மனதை காயப்படுத்தின வேதனைப்படுத்தின இந்த நபருடைய கர்மா என்னன்னு என்னால பார்க்க முடியுதுன்னா, உங்களுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில அவங்க ஏற்படுத்திக்க கூடிய அந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல தான் அவங்க இந்த ஏமாற்றத்தை சந்திக்க இருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். இல்ல வருங்காலத்துல எப்போ அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆனாலும், இல்ல அந்த நபரோட அவங்களுக்கு திருமணமே ஆனாலும் அதன் வழியா தான் அவங்க இந்த ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் சந்திக்க இருக்காங்க அப்படின்றதான் உங்க ரீடிங்ல என்னால பார்க்க முடியுது. பொதுவா நீங்க லவர்ஸ் கார்டு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு ஆண் இருப்பாங்க, அந்த பக்கம் ஒரு பெண் இருப்பாங்க. இவங்களுக்கு நடுவுல ஒரு ஏஞ்சல் இருப்பாங்க. ஆனா இந்த கார்டுல பாருங்க, வித்தியாசமா டிபிக்ட் ஆயிருக்கு. ஸோ வித் லவர்ஸ் கார்டு அண்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், உங்களோட எக்ஸ் லவருக்கோ இல்ல எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆர் எக்ஸ் ஒய்ஃப்க்கு தெரியாம இவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், மறைமுகமா இருக்கலாம். அதனால இவங்களோட ரிலேஷன்ஷிப்போ இல்ல இவங்களோட குடும்ப வாழ்க்கையோ பெரிதளவுல பாதிக்கப்பட இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம 9 of Swords, 10 of Wands and 7 of Cupsல பார்த்துட்டு இருக்கோம். வித் Ace of Wands and 7 of Cups என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களோட எக்ஸ் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கலாம். இல்ல வரக்கூடிய காலங்கள்ல அவங்க அமைச்சிக்க போற இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதை பத்தி அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். இதெல்லாம் வெறும் கனவாகவே இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ற நபரை தான் அவங்க தேடி போயிட்டு இருக்காங்க. அது அவங்களால இப்ப பார்க்க முடியாது, அவங்களால அதை தெரிஞ்சுக்க முடியாது. அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றியோ இல்ல ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்களுக்கு இருக்கிற கனவு எல்லாம் வெறும் பகல் கனவா இருக்க போகுது. இதன் வழியா அவங்களுக்கு மன சுமை
அதிகமா இருக்க போகுது. இத அவங்களால ஏற்றுக்கவே முடியாது, தாங்கிக் கொள்ளவே முடியாது அப்படின்றது தான் அவங்களோட கர்மாவா என்னால பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு உங்களோட எக்ஸ்க்கு நடக்கும்போது, நீங்க எப்படி ஒரு மன அழுத்தத்துல இருந்துட்டு இருக்கீங்க? அதே மன அழுத்தம் அவங்க தேர்ந்தெடுக்க போற இந்த நபரால, அவங்க அவங்களோட வாழ்க்கை துணையால அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றது தான் அவங்களோட கர்மாவா இந்த கார்ட்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. உங்களோட மெயின் ஆர்க்கலான தி கேம்ப்லர், 9 of swords, 10 of wands and 7 of cups இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, அவங்க அமைச்சுக்க போற இந்த வருங்கால வாழ்க்கை இருக்கு இல்லையா? அவங்களோட வருங்கால வாழ்க்கை துணையாகட்டும், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்க கமிட் ஆனாலும் சரி, அந்த நபரோட ஆசையினால, பேராசையினால, இல்ல ஆடம்பரத்தினால இவங்க நிறைய பணத்தை இழக்கலாம். ஃபைனான்சியல் லாஸ் சந்திக்கலாம். அந்த நபர் கண்மூடித்தனமா செலவழிக்கலாம். இது எல்லாமே இவங்களுக்கு பெரிய சுமையா இருக்க போது வருங்காலத்துல. தூக்கமின்மையை கொடுக்க போது, மன அழுத்தத்தை கொடுக்க போது. ஏன்டா இந்த முடிவு எடுத்தோம்? எதனால இந்த வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்? அப்படின்ற கேள்வி அவங்க மனசுல எழற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க நெருக்கடியை சந்திப்பாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ குரூப் நம்பர் 1, உங்களுடைய தற்போதைய நிலையில நீங்க கவனம் செலுத்த வேண்டியது உங்க லைஃப்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மீது. இந்த நெருக்கடியான நிலையை கடந்து வர உங்களால முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கும்போது கண்டிப்பா இந்த நிலையில இருந்து மீண்டு உங்களால வர முடியும். உங்க மைண்ட் எப்படி நீங்க பாசிட்டிவா வச்சுக்கிறதுன்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க. இல்ல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்றைக்குமே அவங்களோட ஆதரவை கொடுக்கிறவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. உங்களோட அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், இல்ல உங்களோட கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு சில பேருக்கு ஜென்யூனா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உங்களுக்கு என்னைக்குமே பக்கபலமா இருக்கவங்களோட, உங்களுக்கு என்னைக்குமே உறுதுணையா இருக்கவங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க செஞ்சதையே திரும்ப செஞ்சுட்டு இருக்கும்போது, இல்ல ஒரே இடத்துல நீங்க அடைப்பட்டு இருக்கும்போது, நான் யாரையும் பார்க்க விரும்பல, யார்ட்டயும் பேச விரும்பல அப்படின்னு உங்கள நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கும்போது, இந்த மாதிரி மனநிலையில தான் நீங்க திரும்ப இருப்பீங்க. அதனால வெளியில நீங்க நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு மார்னிங் வாக் போங்க. இல்ல கார்டனிங் பண்ணலாம். பெயிண்டிங், டிராயிங் உங்களுக்குன்னு ஒரு சில ஹாபீஸ் இருக்கும் இல்லையா? அதுல நீங்க முழு மனதா ஈடுபடலாம். ஸோ உங்க மைண்ட எப்படி பாசிட்டிவா வச்சுக்க முடியுமோ, அதுக்கான முயற்சிகள நீங்க செய்யுங்க. ஒரு சில பேர் நீங்க மெடிடேஷன் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் a day நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. கிராஜுவலா நீங்க அதுக்கான டைம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு மாற்றத்த உங்களால உணர முடியும். உங்க வாழ்க்கைய ஒரு புதிய கோணத்துல அணுக தொடங்குவீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வழி பிறந்த மாதிரி நீங்க உணர்வீங்க. தேங்க் யூ சோ மச் குரூப் நம்பர் 1. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஒர்க்கிங் குரூப் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆர்க்கல் த பாத்லெஸ், யூ ஹேவ் காடஸ், டிஸ்கவரி, ஃபர்கெட்டிங் ஒன் செல்ஃப். இந்த ஆர்க்குல இமேஜ் மட்டும்தான் இருக்கு. ஸோ மற்ற கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் பர்செவரன்ஸ். குரூப் நம்பர் 2 உங்களோட இந்த ஆர்க்கிள் கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்க மனதை காயப்படுத்தி வேதனைப்படுத்தின அந்த நபர் யாரா இருக்கலாம்னா, நீங்க அதிக மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற நபரா இருக்கலாம். இது ஒரு சில பேருக்கு உங்களோட ஒர்க் பிளேஸ் சிச்சுவேஷனா இருக்கலாம். இது உங்களுடைய பாஸா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு இது உங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா கூட இருக்கலாம். இவங்க மேல நீங்க நிறைய அன்பு வச்சிருந்திருப்பீங்க. மதிப்பு, மரியாதை, ஒரு வழிகாட்டியா பார்த்திருந்திருப்பீங்க நீங்க. உங்க குடும்பத்திலயும் இந்த நபர அந்த மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்களா இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட விஷயம்னு வரும்போது
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டத்துல இருந்திருக்கலாம் வித் பாத்லெஸ் ஆரக்கிள். நீங்க அதை சார்ந்து இவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்ல அந்த சூழ்நிலைக்கு எந்த முடிவு சரியா இருக்கும், எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம், எந்த முடிவை எடுக்கலாம், ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு நீங்க அவங்களோட பேசும்போது, ஏதோ ஒண்ணு சரியா இல்ல அப்படின்னு நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா, அவங்க குடுக்குற அந்த சஜஷன், அந்த அட்வைஸ், இல்ல அடுத்து நீ இத பண்ணு, இந்த முடிவு எடு, இந்த 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 வழியில போ அப்படின்னு சொல்றது நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல. இந்த முடிவு எடுத்து செயல்பட்டோம்னா, இது எந்த வகையிலயும் உங்களுக்கு வளர்ச்சியை குடுக்காது, நன்மையை குடுக்காது. ஆனா, இவங்க உங்ககிட்ட அத செய்ய சொல்றாங்களே அப்படின்னு நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஏதோ ஒரு உள்நோக்கத்தினால அவங்களோட முடிவ உங்க மேல திணிக்கிறாங்க, உங்கள தவறா வழி நடத்துறாங்க அப்படின்றத நீங்க உணர்ந்திருப்பீங்க. இந்த நபர நீங்களும், உங்க குடும்பத்தினரும் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். எல்லாருமே நிறைய அன்பு வச்சிருப்பீங்க. நிறைய மதிப்பும், மரியாதையும் இந்த நபர் மீது வச்சிருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த ஆரக்கிள்ல நீங்க ஒரு மம்மியோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஒரு குளோபோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன உணர்ந்திருப்பீங்கன்னா, வெளி உலகத்துக்கு இவங்க இத்தனை நாளா ஒரு முகத்த காமிச்சிருந்திருக்காங்க. உங்க குடும்பத்துல இருக்க மற்றவங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, பொதுவாகவே ஒரு இதுதான் நான் அப்படின்னு அவங்க ஒரு முகத்த காமிச்சிருந்திருக்காங்க. ஆனா ரீசென்ட் டைம்ஸ் நீங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா, இந்த நபருக்கு மற்றவங்களோட வளர்ச்சியில சந்தோஷம் கிடைக்கிறது இல்ல. இது எதனாலனா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட குழந்தைகள் மட்டுமே ஒரு நல்ல இடத்துல இருக்கணும். அவங்கள மீறி யாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடக்கூடாது. அவங்க தான் தி பெஸ்ட்டா இருக்கணும். அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கலாம். இது நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டீங்க. இந்த நபர் இந்த மாதிரி எண்ணம்லாம் இவங்க மனசுல இருக்கு. அதனால தான் உங்கள தவறா வழி நடத்தியிருக்காங்க. அதனால நீங்க ஆச்சரியத்திலயும், அதிர்ச்சியிலயும் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த நபர் மனதுல இருக்கு அப்படின்றதே உங்களுக்கு வியப்பா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல இமேஜ், ஒரு கிளீன் இமேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இல்ல நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி இது உங்களோட ஒர்க் பிளேஸ் சிச்சுவேஷனா இருந்தா, இந்த நபர் உங்களோட ஹையர் ஆஃபீஷியலா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம். ஒரு சில ப்ராமிசஸ் உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. வாக்குறுதிகள் குடுத்திருப்பாங்க. இந்த ஆரக்கிள்ல ஒரு குளோபோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால ஒரு சில பேருக்கு உங்களுக்கு அப்ராட் போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் உனக்கு தரேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கான சாத்தியக்கூறு எதுவுமே இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு ரொம்ப மாதங்களா இருந்துட்டு இருந்திருக்கலாம். இந்த ஆரக்கிள்ல இருக்கக்கூடிய இமேஜ் கூட பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து மாறுபட்டு வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு நான் உனக்கு தரேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அந்த வாக்க உங்களோட மேனேஜரோ, ஹையர் ஆஃபீஷியலோ காப்பாத்தாம இருக்கலாம். அதனாலதான் ஒரு ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இந்த 2 ஆரக்கிள்ல இருக்கக்கூடிய இமேஜ்மே அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க. அதனால இந்த மாதிரி ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து உங்ககிட்ட இருந்து எவ்வளவு வேலைகள் வாங்க முடியுமோ உங்களை முழுவதுமா பயன்படுத்தியிருப்பாங்க இந்த நபர். சரி, இவங்க சொல்றத நீங்க முழுமையா நம்பி உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும், ஒரு நல்ல பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு உங்களையே நீங்க வருத்திக்கிட்டு பல வேலைகள் நீங்க செஞ்சு கொடுத்துருப்பீங்க, முடிச்சு கொடுத்துருப்பீங்க. வித் பாத்லெஸ் அண்ட் ஃபர்கெட்டிங் ஒன் செல்ஃப், இந்த ஆரக்கிள் கார்ட் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, நீங்க மற்றவங்களோட கருத்துக்கும் மற்றவங்களோட விருப்பத்திற்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க. அதனால நீங்க என்ன விரும்புறீங்களோ, உங்களோட கருத்து என்னவோ அதுபடி நீங்க நடக்காம இருந்திருக்கலாம். அதுதான் இந்த பாத்லெஸோட இமேஜ் பாருங்களேன். உங்களை எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு இழுத்திருக்கலாம். அவங்களோட விருப்பங்களுக்கு ஏத்ததுபடி உங்களை நடக்க வச்சிருக்கலாம். ஸோ இதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். இன்னும் ஒரு டீடைல் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். For group number 2, please.
நீங்க எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? உங்களோட தற்போதைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, உங்கள காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி, இல்ல உங்கள ஏமாற்றின அந்த நபரோட கர்மா என்னன்னு நம்ம ஃபைனலா பார்க்கலாம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸாம் இந்த டெக்ல அபண்டன்ஸா ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. 5 ஆஃப் கப்ஸ் as clinging to the past, the fool card, 9 of wands as exhaustion, and the devil card as conditioning. With King of Pentacles, that is the abundance card, நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு சில பேருக்கு இது உங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய, நீங்க அதிகம் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். இல்லைன்னா உங்களோட ஒர்க் பிளேஸ்ல உங்களோட ஹை ஆஃபீஷியல் ஒரு மேனேஜரா இருக்கலாம். அதுதான் இந்த கார்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ மற்ற கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது, எஸ்பெஷலி வித் த டெவில் கார்ட், எக்ஸாஷன் அண்ட் த ஃபூல் கார்ட், இது உங்களோட ஒர்க் பிளேஸ் சிச்சுவேஷனா, உனக்கு நான் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், இது ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும், ஒரு திருப்பு முனையா இருக்கும் உன்னோட கெரியருக்கு அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். இதை ஒரு காரணமா வச்சு, இதை அடிப்படையா வச்சு நிறைய வேலைகளை உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கலாம். ஒரு ரெஸ்ட் இல்லாம, ஒரு பிரேக் இல்லாம 24/7 நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு ஒர்க்கஹாலிக்காகவே நீங்க மாறி இருப்பீங்க. உங்க குடும்பத்தை நீங்க மறந்துருப்பீங்க. உங்களோட என்டர்டெயின்மெண்ட், உங்களோட மற்ற ப்ரையாரிட்டிஸ், இது எல்லாமே நீங்க மறந்துட்டு இந்த ஒரு வாய்ப்பை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு, மேபி இது ஒரு நீண்ட நாள் ஆசையா இருக்கலாம், உங்களோட இலக்கா இருக்கலாம். அதனால இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்தோம்னா, அதுவும் அவங்க எதிர்பார்க்கறத விட சீக்கிரமா முடிச்சு கொடுத்தாலோ, இல்ல இன்னும் உங்களோட உழைப்பெல்லாம் கொடுத்து நீங்க சிறப்பா அதை செஞ்சு கொடுத்தாலோ, உங்களோட ஹை ஆஃபீஷியலோ மேனேஜரோ சந்தோஷம் அடைவாங்க. அதனால இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அடிப்படையா வச்சு நீங்களும் உங்களோட சக்தியை மீறி அதிக நேரம் வேலை பண்ணியிருப்பீங்க. ஆனா இதன் வழியா உங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான். அதுதான் இந்த 5 ஆஃப் கப்ஸ் வழியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நபர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அவங்க கொடுத்த ப்ராமிசஸ், இதெல்லாம் வெறும் பொய் அப்படின்னு நீங்க உணர்ந்திருக்கீங்க. அவங்களோட சுயநலத்திற்காக அவங்க முழுமையா உங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இல்ல ஒரு சில பேருக்கு இது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காங்கன்னா, அவங்களோட கருத்துக்களை, அவங்களோட முடிவுகளை உங்க மேல திணிக்க முயற்சி செஞ்சிருப்பாங்க. வித் டெவில் கார்டு என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்க ஒரு அடிமையா இருப்பீங்க அந்த நபருக்கு. அவங்க சொல்றதை நீங்க அப்படியே கேட்பீங்க, அவங்களோட வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டீங்க அப்படின்னு தைரியமா அவங்களோட கருத்துக்களை உங்க மேல திணிக்க முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா, இந்த பாதையை நீங்க தேர்ந்தெடுத்தாலோ, இல்ல அந்த முடிவை நீங்க எடுத்து செயல்பட்டாலோ, அது உங்களை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துட்டு போகாது அப்படின்னு நீங்க உணர்ந்திருப்பீங்க. உங்களுக்கு ஏமாற்றமும் மன வலியும் வேதனையும் தான் மிஞ்சும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்களோட கருத்துக்களுக்கோ அவங்களோட முடிவுகளுக்கோ நீங்க செவி சாய்க்கல, அதை நீங்க கேட்கல, அதை நீங்க நடைமுறைப்படுத்தல. அதனால இந்த நபர் உங்களை நடத்துற விதமே மாறி இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு மாதிரி நடத்திருப்பாங்க, உங்களை நல்லபடியா நடத்திருப்பாங்க, உங்க மேல நிறைய அன்பு இருக்க மாதிரி நடந்திருப்பாங்க. ஆனா அவங்க வார்த்தை நீங்க கேட்கல, அவங்க சொன்ன முடிவை நீங்க எடுக்கல. அதனால அவங்களை நீங்க மதிக்காத மாதிரியும், அவங்கள விட உங்களுக்கு நிறைய தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கும். அதனால உங்களை நடத்துற விதம் மாறுபட்டு இருந்திருக்கும். உங்களை முகம் கொடுத்து பார்க்க மாட்டாங்களா இருக்கும், உங்களோட பேச மாட்டாங்களா இருக்கும், நீங்க பண்ற கால்ஸ் ஆன்சர் பண்ண மாட்டாங்களா இருக்கும். உங்களோட முடிவுல நீங்க தெளிவா இருந்தது, உறுதியா இருந்தது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதனால கூட இந்த மாதிரிலாம் அவங்க நடந்துக்கலாம். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். Justice,
உங்களோட ரீடிங்ல 9 ஆஃப் வாண்ட்ஸ் 2 முறை வந்திருக்கு பாருங்க. அதுவும் அதே இடத்துல இருக்கு. எக்ஸாஷன் ரெப்ரசன்ட் பண்றது 9 ஆஃப் வாண்ட்ஸ் தான். இங்கேயும் யூ ஹேவ் 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஒரு நெருக்கடியான நிலையில இருந்தாலும் இந்த நிலைமையை கடந்து வரதுக்கான மன உறுதியும் மன வலிமையும் நிறைந்த ஒருவர் தான் நீங்க. நம்ம இந்த ரீடிங்ல பார்த்துட்டு இருக்கிறது உங்க மனதை காயப்படுத்தி வேதனைப்படுத்தின அந்த நபரோட கர்மா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்டிஸ் கார்டு ரெப்ரசன்ட் பண்றது கர்மா. நீங்க இங்க ஒரு ஸ்கேல் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு பேலன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. அதனால உங்க வழியில நீங்க தொடர்ந்து போயிட்டே இருங்க. திரும்பி பார்க்காதீங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இல்ல நீங்க இழந்த இந்த வாய்ப்பை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. இதை விட உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பா காத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச இந்த நபர், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்த இந்த நபர் இதே மாதிரி ஒரு நிலைமையை கூடிய விரைவில் சந்திப்பாங்க அப்படின்றதுதான் இந்த டவர். அண்ட் 8 ஆஃப் வாண்ட்ஸ் ஓட பேக்ட்ராப்ல பாருங்க, ஒரு டொர்னேடோ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த டவரும் இடிஞ்சு விழுறதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால அவங்க வாழ்க்கையில குறிப்பா அவங்களோட கெரியர்ல அவங்க துளியும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும். மேபி அவங்க ஒர்க் பண்ற கம்பெனிலேயே ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கலாம். அதனால அவங்க வேலைக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை கூட வரலாம். அவங்களோட வாழ்க்கையில குறிப்பா அவங்களோட வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சறுக்கலை சந்திக்க போறாங்க. மேபி ஒரு சில பேருக்கு அவங்களோட கெரியரை ரீஸ்டார்ட் பண்ற அளவுக்கு கூட அவங்க ஒரு நெருக்கடியான நிலைய வருங்காலத்துல சந்திக்கலாம். ஒரு ஸ்டாக்னன்சி சந்திப்பாங்க. ஏன்னா இந்த நம்பிக்கை துரோகத்தை உங்களுக்கு அவங்க செய்யும் போது அவங்க மனசுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அவங்க சொல்றத அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ண போறது இல்ல, இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. ஆனா இதெல்லாம் மறைச்சு அவங்களோட சுயநலத்திற்காக எப்படி உங்ககிட்ட இருந்து பல வேலைகளை வாங்கிட்டாங்களோ அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அடுத்து என்ன செய்யறது, எந்த முடிவு எடுக்கிறது, எந்த பாதையில போகிறது அப்படின்னு தெரியாம ஒரு செயலற்ற நிலையில கூட இருப்பாங்க. இல்ல நம்ம இதற்கு முன்னதா பார்த்தது மாதிரி இந்த நபர் உங்களோட குடும்பத்துல ஒருவரா இருந்தாங்கன்னா அவங்களுடைய உண்மையான முகம் கூடிய விரைவில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்ற நபர்களும் தெரிஞ்சுப்பாங்க. இது நாள் வரைக்கும் இந்த நபர் உண்மையா இருப்பாங்க, உண்மையை பேசுவாங்க, நியாயமா நடந்துப்பாங்க அப்படின்னு நினைச்ச உங்களோட குடும்பத்தினருக்கே வரக்கூடிய காலங்கள்ல நடக்க இருக்க ஒரு சில விஷயங்கள் இவங்களோட உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வரும். அதனால ஒரு சில பேருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்த நபரா இந்த மாதிரி கீழ்த்தனமா நடந்துக்கிட்டாங்க. அவங்க குடும்பத்துல இருக்க மற்றவங்களோட வளர்ச்சியை பொறுக்க முடியாம, அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியாம அவங்கள பத்தி அவதூறு பேசுறது, பொய் பேசுறது, அவங்க மேல பழி சொல்றது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய வேலைகளை இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இருக்கும். உங்களோட ரீடிங்ல இந்த 9 ஆஃப் வாண்ட்ஸை பொருத்தி பார்க்கும்போது ரீசெண்ட் டைம்ஸ்லயோ இல்ல உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க மட்டும் இவங்களோட உண்மையான முகத்தை பார்த்திருப்பீங்க. இதை நீங்க வெளியில சொல்லும் போது யாருமே உங்களை நம்ப மாட்டாங்களா இருக்கும். நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ சொல்ற மாதிரிலாம் அவங்க இல்ல, நீ ஏதோ தவறா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு உங்களதான் குறை சொல்லியிருப்பாங்க. ஆனா வரக்கூடிய காலங்கள்ல உங்களை மாதிரியே உங்க குடும்பத்துல ஒரு சில பேர் இவங்களோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்களும் இதுல இருக்கக்கூடிய உண்மையை பார்க்க தொடங்குவாங்க. இவ்வளவு நாளா நீங்க உண்மையைதான் சொல்லி இருந்திருக்கீங்க, அவங்கதான் இத கேட்காம இருந்திருக்காங்க அப்படின்றதையும் உணர்வாங்க. அதனால இது நாள் வரைக்கும் இந்த நபர் கட்டி காத்துட்டு இருந்த அவங்களோட பெயர் புகழ், அவங்களுக்குன்னு அவங்க உருவாக்கி வச்சிருந்த அந்த இமேஜ், இதெல்லாம் உடையறதுதான் அவங்களோட கர்மாவா பார்க்க முடியுது. அவங்க எந்த விதைகளை விதைச்சாங்களோ அதுக்கான பலனை அவங்க வரக்கூடிய காலங்கள்ல அனுபவிப்பாங்க. With the Justice card and 8 of Wands, இப்ப நான் சொல்லிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் அவங்க ஆல்ரெடி
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா 8 ஆஃப் வாண்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்றது ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், ஸ்பீட் இதெல்லாம் தான். ஃபைனலி வித் 4 ஆஃப் சர்ட்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்க வேலையை நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டுருங்க. இந்த நபர் சொல்ற பொய்களாகட்டும், இவங்க உருவாக்குற கட்டுக்கதைகள் ஆகட்டும், உங்களுக்கு உருவாக்குற அவப்பெயர், பழி சொல் இதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. இது சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யுங்க. உங்களோட இலக்கு என்னவோ, உங்களுடைய கனவு என்னவோ, இதை நோக்கி நீங்க பயணம் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 2. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் த வீவர், ஆர்டிஸ்ட், பர்த், பீஸ்ஃபுல் அமங் தான்ஸ். இந்த ஆரக்கிள்ல இமேஜ் மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கும்போது இந்த கார்டு எப்படி உங்க ரீடிங்கோட பொருந்தி போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் டிஸ்கவரி. ஸோ குரூப் நம்பர் 3 இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்க மனதை காயப்படுத்தி வேதனைப்படுத்தின அந்த நபர் யாராக இருக்கலாம்னா உங்க குடும்பத்துல ஒருவரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வித் வீனஸ் இன் கேன்சர், இது உங்களோட உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், உங்களோட அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராக வேணா இருக்கலாம். ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். இந்த ஆரக்கிள் பாக்குறீங்க பாத்தீங்களா, ஒரு செஸ் போர்டு இருக்கு, செஸ் காயின்ஸ் இருக்கு. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன்னோட நான் தான் பெரியவ, நான் சொல்றபடிதான் கேட்டே ஆகணும், நான் சொல்றதுக்கு மறு வார்த்தை பேசக்கூடாது, மாற்று கருத்து இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை உங்க மேல திணிச்சிருக்கலாம். இல்லைன்னா ஒரு சில பேருக்கு இது உரிமை போராட்டமாகவே இருந்திருக்கும். உங்களோட குடும்பத்திலிருந்து உங்களையே ஒதுக்கி வச்சிருக்கலாம். அவங்களோட சொல்படி நீங்க நடக்கல, அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கல, அவங்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கல அப்படின்றதுனால உங்களை வேறுபடுத்தி நடத்தி இருந்திருப்பாங்க. உங்க குடும்பத்துல அவங்களுக்குன்னு இருக்கிற இடத்தையும் அவங்களுக்கு மற்றவங்க கொடுக்கிற மரியாதையும் இவங்க தவறா பயன்படுத்தி இருப்பாங்க. அவங்களோட தலைக்கணம் கூட்டிகிட்டே போயிருந்திருக்கோம். ஒரு அதிகார தோரணையோட தான் அவங்க பேசுவாங்களா இருக்கும். அதனால உங்க மேல இருக்க வெறுப்புல உங்களை பத்தி அவதூறு பரப்பி இருப்பாங்க. நீங்க செய்யாத ஒரு சில விஷயங்களை செஞ்சதா பொய்யா மற்றவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. மற்றவங்களை அதை நம்ப வச்சிருப்பாங்க. அவங்களே ஒரு கதையை உருவாக்கி இருப்பாங்க. நடக்காத ஒண்ண, நீங்க சொல்லாத ஒண்ண, நீங்க பேசாத ஒண்ண அவங்களுக்கு ஏத்தது மாதிரி ஒரு கதையை உருவாக்கி மத்தவங்களை எளிதில நம்ப வைக்கக்கூடிய ஒரு மெனிப்புலேட்டரா இருப்பாங்க. இந்த ஆரக்கிளோட பேக்ட்ராப்ல நீங்க ஒரு வீல் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல எல்லாம் முட்கள் சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால இந்த நபரால, இந்த ஆணவமும் அகங்காரமும் கொண்ட இந்த நபரால உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய இன்னல்களையும் துயரங்களையும் சந்திச்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கைய முட்கள் நிறைந்த ஒன்றா மாத்துனதுக்கு இந்த நபர் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். ஆனா குரூப் நம்பர் 3 வித் த வீவர், பீஸ்ஃபுல் அமங் தான்ஸ், ஆர்டிஸ்ட் அண்ட் டிஸ்கவரி, இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது நீங்க கடந்து வந்த இந்த முட்கள் நிறைந்த பாதைய நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு இருந்திருக்கு. ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த மாதிரி மனிதர்களை நீங்க இந்த வாழ்க்கையில சந்திச்சிருக்கீங்க. அவங்க கொடுத்த பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை பாடமா நீங்க எடுத்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லணும். இல்ல இன்னும் ஒரு சில பேர் இந்த மாதிரி நிலைமையில இன்னும் இருக்கீங்கன்னா, வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையோட ட்ரூ பர்பஸ் என்ன, உண்மையான பயன் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வித் த வீவர் அண்ட் ஆர்டிஸ்ட் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க மன காயங்களை ஆத்துறதுக்கு, உங்க மனசை நீங்க குணப்படுத்துறதுக்கு, உங்க மனசுக்கு பிடிச்ச வேலைகளை நீங்க
செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல வரக்கூடிய காலங்கள்ல நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு சில பேர் நீங்க ஆர்டிஸ்ட்டா இருக்கலாம், பெயிண்டரா இருக்கலாம், ஃபோட்டோகிராஃபரா இருக்கலாம், டான்ஸரா இருக்கலாம், சிங்கரா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல உங்கள நீங்க ஈடுபடுத்த தொடங்கி இருக்கலாம். இல்ல வரக்கூடிய காலங்கள்ல தொடங்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச விஷயங்கள், நீங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? உங்க மனச நீங்க எப்படி குணப்படுத்துனீங்க? அப்படின்றத இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் வழியா நீங்க வெளிப்படுத்தலாம். மற்றவங்களுக்கும் சொல்லிக் குடுக்கலாம். அவங்கள மோட்டிவேட் பண்ணக்கூடிய, இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு நபரா நீங்க இருக்கலாம். இல்ல வரக்கூடிய காலங்கள்ல இந்த இடத்துக்கு கண்டிப்பா நீங்க வரலாம். இந்த ஒரு ஆற்றலும், திறமையும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். For group number 3, please. நீங்க எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு, இதுல சம்பந்தப்பட்ட நபரோட கர்மா என்னன்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த டேரோ டெக்ல 4 of Pentacles, the Miser ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. 7 of Swords தான் politics அப்படின்னு ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. This is 8 of Pentacles, this is the Magician card, and this is the Emperor, which is the Rebel card. With the Emperor, என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்க ரீடிங் ஆரம்பத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு அதிகாரத்துவமான ஒரு நபர் இருந்திருப்பாங்க உங்களுடைய இம்மீடியட் ஃபேமிலியில. அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை யாரும் பேச முடியாது. ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மெசேஜை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்றது தான் தி ரெபல், பாலிடிக்ஸ் அண்ட் ஈவன் த மெஜிஷியன் கார்டோட ஷேடோ சைட் பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ்டர், மேனிப்புலேட்டர், தந்திரமா செயல்படுறது. மேபி ஒரு சில பேருக்கு இது உங்களோட ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதா இருக்கும். இங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இந்த பர்சன் நிறைய ஜுவல்ஸ் வச்சிருக்க மாதிரி இருக்கு, ஒரு ஃபோர்ட் அமைச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஆர்க்குல இவங்களுக்கு 2 முகம் இருக்கு. ஒரு ஸ்னேக்கோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நான் பொருத்தி பார்க்கும்போது, இது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்ம் லேண்டா இருந்தாலும் சரி, இல்லை இது உங்க பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை நகை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், இது எல்லாமே அவங்களுக்கு தான் கிடைக்கணும், இது எல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பல விதமான வேடங்கள் அணிந்து எங்க யார்கிட்ட எப்படி பேசணும், அவங்களுக்கு சாதகமா இதெல்லாம் எப்படி மாத்தி அமைக்கணும் அப்படின்னு ஒரு தீய எண்ணத்தோட அவங்க செயல்பட்டிருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு, இதெல்லாம் நீங்க அனுபவிக்காம இருக்கிறதுக்கு உங்க மேல பழி சொற்கள் சொல்லியிருக்கலாம், அவதூறு பேசியிருக்கலாம், பொய்கள் பரப்பி இருக்கலாம். அதுதான் உங்க ரீடிங்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வித் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது த மெஜிஷியன் கார்டோட ஷேடோ சைடா என்னால என்ன சொல்ல முடியும்னா, அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணா செய்யலாம், எவ்வளவு பொய்கள் வேணா பேசலாம், மற்றவங்களை பத்தி அவதூறு பேசலாம், அவங்க பேரை களங்கப்படுத்தலாம். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா எனக்கு தேவையானது எனக்கு வந்தே ஆகணும். இது ஒரு ஃபார்ம் லேண்டா இருந்தாலும், ஒரு ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும், இல்லை நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி விலை உயர்ந்த பொருட்களா இருந்தாலும், ஜுவல்ஸா இருந்தாலும், இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கிற பேராசையாலையும் உங்க மேல இருக்க ஒரு வன்மத்தாலையும் இந்த மாதிரிலாம் அவங்க நடந்திருப்பாங்க. உங்க மனசை காயப்படுத்துறத பத்தி அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களோட எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே இது எப்படி உங்ககிட்ட இருந்து அபகரிக்கிறது அப்படின்றத மட்டுமா தான் இருந்திருக்கும். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம்.
உங்கள ஏமாத்தி, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு, உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய எதையுமே உங்களுக்கு குடுக்காம, அத உங்ககிட்ட இருந்து தட்டி பறிச்சதற்கு, இவங்களுக்கான கர்மாவா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, ஏதோ ஒரு வழியில அவங்க இதுவரைக்கும் சம்பாரிச்ச பணம், அவங்க சேகரிச்ச நிலம், ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் அவங்க இழக்கக்கூடிய ஒரு காலம் வரும். நைட் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 7 ஆஃப் swords இந்த 2 கார்டையும் சேர்த்து பார்க்கும்போது, அவங்க வருங்காலத்துல சந்திக்கக்கூடிய ஒரு நபர், இல்ல அவங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினரா ஆகக்கூடிய இந்த நபர் வழியா கூட இந்த இழப்ப அவங்க சந்திக்கலாம். அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு இருக்கிற நிம்மதி, அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் பறிபோகக்கூடிய ஒரு காலமும் வரும். இதுவரைக்கும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆனா, இந்த நிலைமைய அவங்க என்னைக்கு சந்திக்கிறாங்களோ, வாழ்க்கையே ஒரு பாரமா ஆயிடும் அவங்களுக்கு. With this 10 of wands. With 7 of swords, 5 of pentacles and 10 of cups, என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்கள ஏமாத்துன, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு, உங்க மனத காயப்படுத்தி, வேதனைப்படுத்தின இந்த நபர், இவங்களோட வயதான காலத்துல, இவங்களோட பிள்ளைகளால கைவிடப்படக்கூடிய நிலையும் சந்திக்கலாம். அவங்களோட பெற்றோர்கள் வழியா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம், பொருள், ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வாங்கிட்டு இவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம இருக்கலாம். ஏன்னா 5 of pentacles ஒரு ஃபைனான்சியல் லாஸ் அத பத்தி மட்டும் பேசாம abandonment இத பத்தியும் சொல்றதுதான் 5 of pentacles. இந்த நபர் உங்களோட உரிமையை எப்படி பறிச்சாங்களோ, அவங்களுடைய அதிகாரத்தை உங்க மேல எப்படி செலுத்தினாங்களோ, உங்களுக்கு எது வேணும் வேண்டாம் அப்படின்ற முடிவை அவங்க எடுத்தாங்களோ, உங்க வாழ்க்கையை எப்படி அவங்க கையில எடுத்தாங்களோ, உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது எதையும் கிடைக்காம பண்ணாங்களோ, இது எல்லாமே அவங்களுக்கு திரும்ப நடக்கிறது தான். அதுவும் இந்த நபர் வழியா நடக்கிறது தான் பார்க்க முடியுது. அவங்கள மாதிரியே பணத்திற்கும் பொருளிற்கும் சொத்துக்கும் ஆசைப்படுற ஒரு நபரா இருப்பாங்க. இவங்க வழியா அவங்க வாழ்க்கையில சந்திக்க இருக்கக்கூடிய இன்னல்களையும் துயரங்களையும் தான் இந்த 7 of swords, 5 of pentacles உங்க ரீடிங்ல சொல்லிட்டு இருக்கு. With 10 of wands எனக்கு இன்னும் ஒரு மெசேஜ் கிடைக்குது. இந்த நபர் இவங்களோட தவற உணர்ந்து வரக்கூடிய காலங்கள்ல வருங்காலத்துல உங்ககிட்ட திரும்ப வரலாம். என்னுடைய பேராசை என் கண்களை மறைச்சிருச்சு, நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அவங்களோட தவற உணர்ந்து உங்ககிட்ட திரும்ப வரலாம். ஆனா குரூப் நம்பர் 3 உங்க ரீடிங்ல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, with the weaver and artist you are on the right path. நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட மனக்காயங்களை ஆத்துறதுக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருங்க. ஒரு சில பேர் நீங்க ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கலாம், உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கலாம். ஒரு சில பேர் யோகா, மெடிடேஷன் கூட நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். சக்ரா பேலன்சிங், மெடிடேஷன் இந்த மாதிரி. இந்த ஆர்க்கலையும் இவங்க ஒரு மெடிடேஷன் போஸ்ட்ல தான் இருக்காங்க. அதனால உங்க வாழ்க்கையை நீங்க சீரமைக்கிற காலகட்டத்துல இருக்கீங்க. இல்ல வரக்கூடிய காலத்துல இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு இந்த நிலைக்கு நீங்க கண்டிப்பா வருவீங்க. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 3. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.